திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த விவகாரம் நீதிமன்றத்துல விசாரணை நம்ம பேசிட்டு இருக்கிற தருணத்துல விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. வக்பு வாரியம் இப்ப என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க, அந்த தீபத்தூணும் வந்து வக்பு வாரியத்துக்கு தான் சொந்தம் என்று கிளைம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருப்போம். அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்லாம் வச்சு உங்களுக்கு இதுதான் ஹிந்துக்களுக்கு இதுதான் அப்படிங்கிறத பிரிச்சு சைன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இதை கிளைம் பண்ணியிருக்காங்க. நீதிமன்றத்தில் விசாரணை போயிட்டு இருக்கு. இப்போதைய அப்டேட் என்ன? இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நேற்று நடந்த இந்த ஒட்டுமொத்த விவாதம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு, அது தொடர்பான ஒட்டுமொத்த இந்த விவாதத்தினுடைய கோர் எசன்ஸை வந்து இன்னைக்கு தினமலர் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தனி நீதிபதி எடுத்துக்கொண்ட சத்திய பிரமாணத்திற்கு எதிராக அவர் வந்து தேர்தலில் போட்டியிட போறாரு. யார் சொல்றாங்க தனி நீதிபதினு தெரியுதா? ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து தேர்தலில் போட்டியிடக்கூடிய இன்டென்ஷனோட அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வாதத்தை யார் எடுத்து வைக்கிறாங்கன்னா விகாஸ் சிங் எடுத்து வைக்கிறார். விகாஸ் சிங் தான் வந்து தமிழ்நாடு அரசினுடைய சார்பாக அங்க வந்து வழக்காடுறாரு. ஸோ நேற்று வந்து இந்த வழக்குல மிக நீண்ட நெடிய விவாதங்கள் போயிருக்கு. அதுல பல விஷயங்கள் வந்து வருது. கிட்டத்தட்ட வந்து இந்த அரசினுடைய தரப்போடு சேர்ந்து இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாது, இது தீபத்தூணே கிடையாது என்ற ஒரு இடத்தை நோக்கி யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்ஃப் வாரியம் வராங்க, அந்த தர்காவுக்கு சார்பான வழக்கறிஞர்கள் வராங்க. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மனுக்கள் அந்த பக்கமும் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இல்ல அங்க வந்து விளக்கு தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு